வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தூண்டுவதில் பாகிஸ்தான் தனது வழிகளை சரி செய்யவில்லை என்றால் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் கீழ் போர் நிறுத்தம் ஒரு மூலோபாய இடைநிறுத்தம் மட்டுமே என்று இந்தியா தெளிவுபடுத்தியுள்ளது. அதாவது பாகிஸ்தான் இலக்குகள் மீதான தாக்குதல்கள் தொடரும். அதற்காக இந்திய அரசாங்கம் ஆயுதப்படைகளுக்கு அவசர கொள்முதல் அதிகாரங்களை ஒட்டுமொத்தமாக 40,000 கோடி ரூபாய் வரம்புக்குள் வழங்கியுள்ளது. இந்திய ராணுவம், விமானப்படை, IAF மற்றும் கடற்படை தங்கள் ஆயுத இருப்புகளை மேலும் அதிகரிக்கவும் நிரப்பவும் EP6 ஒப்புதல் சில நாட்களுக்கு முன்பு ராஜ்நாத் சிங் தலைமையிலான பாதுகாப்பு கையகப்படுத்தல் கவுன்சிலால் வழங்கப்பட்டது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். கிழக்கு லடாக்கில் சீனாவுடனான ராணுவ மோதலின் போது முதல் 4 EPக்கள் வழங்கப்பட்டன. 5வது தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கானது. EP6 கீழ் ஆயுதப்படைகள் வழக்கமான நீண்டகால கொள்முதல் நடைமுறைகளை பின்பற்றுவதற்கு பதிலாக மூலதனம் மற்றும் வருவாய் தலைப்புகளின் கீழ் ஒவ்வொன்றும் 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள பல ஒப்பந்தங்களை விரைவாக பெறலாம். இந்த அதிகாரத்தின் கீழ் ஒப்பந்தங்கள் 40 நாட்களுக்குள் இறுதி செய்யப்பட வேண்டும். ஒரு வருடத்தில் விநியோகங்கள் முடிக்கப்பட வேண்டும். 3 சேவைகள் துணைத் தலைவர்களால் இந்த அதிகாரங்கள் பயன்படுத்தப்படும் என்று ஒரு அதிகாரி கூறினார். இது ஆயுதப்படைகள், ஏவுகணைகள் மற்றும் பிற நீண்ட தூர ஆயுதங்கள், துல்லிய வழிகாட்டப்பட்ட வெடிப்பொருட்கள், காமிகேஸ் ஆளற்ற விமானங்கள் மற்றும் எதிர் ஆளற்ற விமான அமைப்புகள், பிற ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் ஆகியவற்றின் ஆயுதங்களை விரைவாக கொள்முதல் செய்ய அனுமதிக்கும். நடப்பு நிதியாண்டில் ஒதுக்கப்பட்ட ஒட்டுமொத்த பாதுகாப்பு செலவினத்தின் மொத்த மூலதனம் மற்றும் வருவாய் கொள்முதல்களில் ஒவ்வொன்றும் 15% வரம்பு உள்ளது. அனைத்து EP6 கொள்முதல்களும் நிதி ஆலோசகர்களின் ஒப்புதலுடன் நடைபெற வேண்டும். அதே நேரத்தில் இறக்குமதிகளுக்கு சிறப்பு அனுமதி தேவை என்று அதிகாரி கூறினார். உண்மையான செலவு ஒட்டுமொத்த 15% வெளிப்புற வரம்பை விட குறைவாக இருக்க வாய்ப்பு உள்ளது. பாகிஸ்தானுடன் மே 7 முதல் 10 வரையிலான 4 நாட்களில் நடந்த போர் காரணமாக தீர்ந்து போன ஆயுதங்களை மாற்றீடு செய்ய EP6 பயன்படுத்தப்படலாம். 4 நாட்களில் நடந்த போருக்கு பின் அவசர செயல்பாட்டு இடைவெளிகளை பூர்த்தி செய்வதற்கும் அவர்களின் வெடிமருந்து இருப்புகளை நிரப்புவதற்கும் EP6 சேவைகளுக்கு தேவையான நெகிழ்வுத்தன்மையை வழங்குகிறது என்று அவர் மேலும் கூறினார். உதாரணமாக, இந்திய விமானப்படை IAF-இன் போர் விமானங்கள் ரஷ்யாவுடன் இணைந்து இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் க்ரூஸ் ஏவுகணைகள், இஸ்ரேலிய தயாரிப்பு வானிலிருந்து தரைக்கு ஏவப்படும் கிறிஸ்டல் மாசி 2 மற்றும் ராம்பேஜ் ஏவுகணைகள் மற்றும் ஸ்பைஸ் 2000 துல்லிய வழிகாட்டப்பட்ட குண்டுகள் மற்றும் பிரெஞ்சு தயாரிப்பு ஸ்கல்ப் க்ரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ஹேமர் துல்லிய வழிகாட்டப்பட்ட வெடிப்பொருட்கள் ஆகியவற்றை 4 நாள் போரில் அதிக அளவில் தாக்குதல்களுக்கு பயன்படுத்தின. இந்திய விமானப்படை IAF இஸ்ரேலிய ஹரோப் மற்றும் ஹர்பி ஆளற்ற விமானங்களையும் பயன்படுத்தியது. பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் ஆயுத களஞ்சியத்தில் மிக விரைவில் நிரப்பப்பட வேண்டும். இதேபோல் ராணுவ படைப்பிரிவுகள் ஸ்கை ஸ்ட்ரைக்கர் போன்று அலைந்து திரியும் வெடிப்பொருட்களை ஏவியதுடன் குறிப்பிட்ட இலக்குகளை தாக்க எக்ஸ்கலிபர் உட்பட ஸ்மார்ட் நீடிக்கப்பட்ட பீரங்கி குண்டுகளையும் ஏவியது. பல அடுக்கு வான் பாதுகாப்பு வலையமைப்பின் ஒரு பகுதியாக ஆயுதப்படைகள் பெரிய அளவிலான ஆயுதங்களையும் பயன்படுத்தின. அவற்றில் இஸ்ரேலுடன் இணைந்து உருவாக்கப்பட்ட பராக் 8 நடுத்தர தூர தரையிலிருந்து தரைக்கு தாக்குதல் நடத்தும் ஏவுகணைகள் மற்றும் உள்நாட்டு ஆகாஷ் ஏவுகணைகள் ஆகியவை 4 நாள் போரில் தாக்குதலுக்கு ராணுவத்தால் பயன்படுத்தப்பட்டன. புதிய ஆயுதங்கள் மூலம் அவையும் மாற்றீடு செய்யப்பட வேண்டும். பாகிஸ்தான் தமது தீவிரவாத நடவடிக்கைகளை நிறுத்தாவிட்டால் பாகிஸ்தான் இலக்குகள் மீது புதிய தாக்குதல்களுக்கு இந்த ஆயுத நிரம்பல் அவசியம் என்பதாலேயே அவசர உத்தரவு EP6 அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. அதே நேரத்தில் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்து கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு பின்னரும் தாக்குதல் நடத்திய 3 தீவிரவாதிகளை தேடுவதில் தேசிய உளவுத்துறை அமைப்பு NIA மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை இன்னமும் பெரிய முன்னேற்றத்தை பெறவில்லை என்று விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர். பகல்காம் தாக்குதலை நடத்திய 3 தீவிரவாதிகளில் 2 பேர் பாகிஸ்தானியர்கள் மற்றும் ஒரு உள்ளூர்வாசி. ஏப்ரல் 22ஆம் தேதி பகல்காமில் உள்ள பைசரன் புல்வெளியில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் 25 சுற்றுலா பயணிகள் மற்றும் ஒரு உள்ளூர்வாசி உட்பட குறைந்தது 26 பேர் கொல்லப்பட்டனர். NIA-யின் மூத்த அதிகாரிகள் இன்னமும் பகல்காமில் முகாமிட்டுள்ளனர். புலனாய்வு விசாரணை நடந்து வருகிறது. மேலும் பல அமைப்புகள் தடயங்களை தேடி வருகின்றன. தலைமறைவாக உள்ள 3 தீவிரவாதிகளின் ஓவியங்கள் வெளியிடப்பட்டன. மூவரும் இன்னமும் இந்தியாவிலேயே இருப்பதாகவும் நம்பப்படுகிறது. தாக்குதலுக்கு பின்னர் தீவிரவாதிகள் தெற்கு காஷ்மீரில் உள்ள காடுகளுக்கு தப்பி சென்றதாக தகவல் உள்ளது. அவர்கள் கண்டுபிடிக்கப்படுவது மிக மிக முக்கிய மற்றும் அவசர விஷயம் என்று மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். பல அமைப்புகளிடமிருந்து படைகள் துப்புக்களை பெற்று வருகின்றன. அவர்களது மறைவிடங்களை தேடுவதில் அதிகாரிகள் உன்னிப்பாக செயல்பட்டு வருவதாக அந்த அதிகாரி மேலும் கூறினார். தாக்குதல் நடந்த போது அந்த பகுதியிலிருந்து நூற்றுக்கணக்கான உள்ளூர்வாசிகள், சுற்றுலா நடத்துபவர்கள், தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் மற்றும் பைசரனில் இருந்தவர்களிடமிருந்து NIA மற்றும் போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். விசாரணைகள் தொடர்கிறது.
விசாரணைக்கு இடையூறு ஏற்படக்கூடும் என்பதால் இந்த நேரத்தில் அதிகாரிகள் இந்த வழக்கை பற்றி தமக்கு கிடைத்த அனைத்து தடயங்கள் மற்றும் விவரங்களை வெளியிட முடியாது என்று அந்த பகுதியில் நியமிக்கப்பட்ட NIA அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். வெள்ளிக்கிழமை விக்டர் போர்ஸ் GOC மேஜர் ஜெனரல் தனஞ்சய் ஜோஷி கூறிய போது, தாக்குதலுக்கு பின்னர் தெற்கு காஷ்மீரின் பல பகுதிகளில் படைகள் கவனம் செலுத்தி வருகின்றன. பகல்காம் தாக்குதலுக்கு பின்னர் சந்தேகத்திற்குரிய சில பகுதிகளில் நாங்களும் கவனம் செலுத்தியுள்ளோம். பனி உருகத் தொடங்கியுள்ளதால் தீவிரவாத இயக்கங்கள் வனப்பகுதிகளின் உயர்ந்த பகுதிகளை அடைந்துள்ளதாக எங்களுக்கு தகவல்கள் கிடைத்தன என்று அவர் கூறினார். காவல்துறையின் காஷ்மீர் IGP VK பிர்டி படைகள் தெற்கு காஷ்மீரில் தங்கள் உக்தியை மதிப்பாய்வு செய்வதாக கூறினார். ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து தெற்கு காஷ்மீரின் காடுகளிலும் யம்மு பிரிவின் கிஷ்த்வார் மாவட்டத்திலும் ராணுவமும் காவல்துறையும் ஒரு சோதனை நடவடிக்கையை தொடங்கின. தீவிரவாதிகள் பற்றிய தகவல்களை வழங்குபவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வெகுமதியை போலீசார் அறிவித்துள்ளனர். தாக்குதலுக்கு பின்னர் 3 தீவிரவாதிகளின் தொடர்பை புலனாய்வாளர்கள் கண்டுபிடித்தனர். பகல்காம் தாக்குதலை நடத்திய 3 தீவிரவாதிகளில் அரில் உசேன் தோக்கர், ஹாஷிம் மூசா மற்றும் அரில்பாய் என அடையாளம் காணப்பட்டனர். மூசா என்ற சுலைமான் மற்றும் அலிபாய் என்ற தல்காபாய் பாகிஸ்தானியர்கள். அவர்கள் இருவரும் கடந்த 1 அல்லது 2 ஆண்டுகளாக தெற்கு காஷ்மீரில் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக புலனாய்வின் போது தெரிய வந்துள்ளது. லஷ்கர்-இ தொய்பா LETயின் ஆதரவு அமைப்பான ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் TRF பகல்காம் தாக்குதலுக்கு உரிமை கோரியது. பிற நடவடிக்கைகளில் பாகிஸ்தானால் ஆதரிக்கப்படும் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தடுக்க அட்டாரிவாக எல்லையை மூடுதல், சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தல், ராஜதந்திரிகள் என்ற போர்வையில் இந்தியாவில் செயல்பட்ட பாகிஸ்தான் ராணுவ ஆலோசகர்களை வெளியேற்றுதல் மற்றும் பாகிஸ்தானுடனான வர்த்தகத்தை நிறுத்துதல் உட்பட கடுமையான எதிர் நடவடிக்கைகளை புதுடில்லி எடுத்தது. பாகிஸ்தான் பொருட்கள் இந்திய எல்லைக்குள் மறைமுகமாக நுழைவதை தடுக்க ஐக்கிய அரபு அமீரகம், ஈரான் மற்றும் பிற வளைகுடா நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது. இந்தியாவுக்கு வரும் இந்த நாடுகளின் தயாரிப்புகளுக்கான இறக்குமதி லேபிள்கள் மற்றும் மூல அளவுகோல்களை அதிகாரிகள் சரிபார்ப்பதை தீவிரப்படுத்தியுள்ளனர். குறிப்பாக பாகிஸ்தான் பேரிச்சம்பழங்கள் இந்தியாவுக்குள் நுழைவது குறித்து இந்தியா முன்னர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிடம் கவலைகளை எழுப்பியது. இது இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தத்தை கணிசமாக மீறியது. இது பற்றி தகவல் தெரிவித்த ஒரு அதிகாரி, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சில நாடுகள் போன்ற டிரான்ஸ்ஷிப்மெண்ட் மையங்கள் வழியாக இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் ஒரு பொருளின் தேசிய மூலத்தையும் அதனுடன் தொடர்புடைய வரி சலுகைகளையும் நிறுவுவதற்கான தரநிலையாக இருப்பதால் அவற்றை நெருக்கமாக கண்காணிப்பதாக கூறினார். மே 2ஆம் தேதி பாகிஸ்தானில் இருந்து வரும் அல்லது அதன் வழியாக ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு அல்லது கொண்டு செல்வதற்கு புதுடில்லி முழுமையான தடை விதித்தது. தேசிய பாதுகாப்பு மற்றும் பொதுக் கொள்கையின் நலனுக்காக இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தடைக்கு விதிவிலக்கு அளிக்க இந்திய அரசின் முன் ஒப்புதல் பெற வேண்டும் என்று வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சும் ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெரிவித்துள்ளது.